ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான 20 அம்சங்களை 20 முக்கியமான பாயிண்ட்களை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் முதல் ஆளுநர் உரை இன்று நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இது முதலில் தமிழகத்திற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு அநீதி இழைத்திருக்கிறது என்று ஆளுநர் உரையில் குற்றம் சாட்டப்பட்டது. இரண்டாவதாக, தமிழகத்திற்கு சேர வேண்டிய நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு சிறப்பு சட்டக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிவிக்கப்பட்டது. மூன்றாவதாக, தமிழகத்தின் நிதி நிலைமை கடந்த 5 ஆண்டுகளில் மிகவும் மோசமடைந்து கடன் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, புதிய கல்விக் கொள்கை மூலம் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, ஆளுநர் உரையில் உள்ள முக்கிய அம்சமாக மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாநிலத்திற்கான கல்வி நிதியை மத்திய அரசு மறுக்கக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக, பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்தி இருக்கிறது. ஒன்பதாவதாக, மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தமிழக வெற்றி கழக அரசு எதிர்க்கிறது என்றும் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரும் நீதியும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக, மத்திய அரசு மேற்கொள்ளும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆவதாக, தமிழக அரசின் புதிய தொழில் கொள்கை விரைவில் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆவதாக, தலைமைச் செயலாளர் தலைமையில் தொழில் முதலீட்டு ஆணையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13ஆவதாக, அரசு துறைகளின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று சாதனைகள் படைப்பதற்காக ஒலிம்பிக் மையங்கள் புதிதாக அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் உரையில் 16வது முக்கிய அம்சமாக உச்சநீதிமன்றத்தின் கிளை டெல்லியில் மட்டுமின்றி தமிழகத்திலும் உச்சநீதிமன்றத்தின் கிளை அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆவதாக, அருங்குளம், ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை, பூம்புகார், கீழடி உள்ளிட்ட பல்வேறு தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடங்களில் அகழாய்வு பணிகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆவதாக, மதுரை, ஓசூர் மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி மத்திய அரசிடம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19ஆவதாக, நதிநீர் இணைப்பு திட்ட பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்தும் என்றும் அதனை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ராணுவத்தினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் நீண்டகால பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.